வருடத்திற்கு 1,00,000 ரூபாய் தங்க வயலில் வளராங்கன்னு சொன்னால் அண்ணா தொழிற்சங்கத்துக்காரு நலிந்த தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு வருடத்திற்கு 1 லட்சத்தை நம்ம தங்க வயலில் சுமார் 11 to 12 பேருக்கு இங்கே 1 லட்சம் ரூபாய் வீதம் இந்த தங்க வயலில் வாங்கி கொடுத்த பெருமை உண்டு. சகாரி என்றவருக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கிறேன். சகிலா அவர்களுக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். செல்வம் அவர்களுக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். மகேந்திரன் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். புருஷோத்மன் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கிறேன். சேர்ந்த சீனிவாச ஐயா அவருக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். கோமதிக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இப்படி பல்வேறு பேருக்கு 1 லட்சம் வீதத்தில் இந்த தங்க வயலில் வாங்கி கொடுத்த பெருமை அண்ணா தொழிற்சங்கத்தை சாரும். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் KPM முனிசாமி, அண்ணன் KP முனிசாமி, தென்னகத்தின் காந்தி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தின விழா. இதைதான் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் அக்டோபர் மாதம் 1972ஆம் ஆண்டு கழகத்தை உருவாக்கிய காலத்திலே அந்த கழகத்திலே முதலில் கருப்பு சிவப்பு கொடி உருவாக்கி அந்த கருப்பு சிவப்பு கொடியில் தாமரை சின்னத்தை முதலிட்டனர். அதற்கு அடுத்து அந்த தாமரை சின்னத்தை ஒதுக்கிவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களை தன்னுடைய கொடியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார். அதன் வழியாக 72 சுமார் 52 ஆண்டு காலமாக முன்னதாக புரட்சி தலைவர் இதயத்தில் தோன்றி அண்ணா திமுக என்று ஒரே ஒரு தாழ்த்த இடத்தில் வைக்காமல் உயர்ந்த இடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையிலே பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வகையிலே புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவின் படத்தினை மாத்திரம் கொடியில் போய்த்தினால் போதாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ, உழைக்கின்ற வர்க்கம் எங்கெங்கே இருக்கின்றார்களோ, ஆகையினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விட அண்ணா தொழிற்சங்கத்தை உருவாக்கி காட்டினார். இன்று 49ஆம் ஆண்டை தாண்டி 50ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திமுகவின் சார்பாக உருவாக்கிய புரட்சி தலைவர் அண்ணா தொழிற்சங்கத்தை வலிமைப்படுத்தி தொழிலாளர்களுக்கு நல்உதவிகள் பல்வேறு உதவிகளை செய்து இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும், உழைப்பவரை உயர்ந்தவர் என்ற வகையிலே அண்ணா தொழிற்சங்கத்தை உருவாக்கி இந்நாள் வரையிலும் செவ்வனை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 52 ஆண்டு ஆனால் அண்ணா தொழிற்சங்கம் 50 ஆண்டுகள். அப்படி அவர் இந்த மக்கள் மீது மக்கள் பணியாற்றி மக்களுக்காக உழைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது ஏன் என்று சொன்னால், எத்தனை ஏழை எளிய மக்கள் இருந்தாலும் உழைக்கின்ற வர்க்கங்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அண்ணாவின் பெயரிலே அவர்களுக்கு நல உதவியை செய்து தர வேண்டும் என்ற ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோள், ஒரே செயல் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா தொழிற்சங்கம் என்ற பெயரிலே இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ கட்சிகள் உண்டு, எத்தனையோ கட்சிகள் உண்டு. புரட்சி தலைவர் பாடுவார், எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இந்த கட்சி உயர்ந்த கட்சி. எப்படின்னு சொன்னா, அண்ணா திமுக சார்பாக அண்ணா தொழிற்சங்கத்தை உருவாக்கி அந்த அண்ணா தொழிற்சங்கத்தில் நலிந்த தொழிலாளர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 25லிருந்து 50, 50லிருந்து 75, 75லிருந்து 1 லட்சமாக ஒரு குடும்பத்திற்கு வழங்கிய பெருமை இந்த அண்ணா திமுக கொண்டு. அது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எத்தனை கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி, பிஜேபி தேசிய கட்சி, திமுக தமிழ்நாட்டு ஆளுக்கூட கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா தளம், இப்படி பல்வேறு கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, பல்வேறு கட்சிகள் இருந்தாலும்
தொழிலாளி வர்க்கம், தொழிலாளிக்காக இந்த பணங்கள், அவர்களுக்கு வேண்டிய சேவைகள் என்ன என்பதை எண்ணி எண்ணி பார்த்து வழங்கிய ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னாக்கா, இந்த தங்க வயலில், நம்ம தங்க வயலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி இருந்தாலும் அதன் ஒரு பகுதியாக அண்ணா தொழிற்சங்கத்தை உருவாக்கி அந்த அண்ணா தொழிற்சங்கத்தில் உள்ளவர்களுக்கு சுமார் 11-12 பேருக்கு இங்கே 1 லட்சம் ரூபாய் வீதம் இந்த தங்க வயலில் வாங்கி கொடுத்த பெருமை உண்டு. ஏன் சொல்றேன்னாக்கா, அது எல்லாம் மறைச்சிட முடியாது. பல்வேறு பேருக்கு 1 லட்சம் வீதத்தில் இந்த தங்க வயலில் வாங்கி கொடுத்த பெருமை அண்ணா தொழிற்சங்கத்தை சாரும். இதை நம்ம சொல்ல வரோம்னாக்கா, தொழிற்சங்கத்தின் மூலியமாக இங்கே பணியாற்றி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையில் அண்ணா கழகத்தை உருவாக்கி, திராவிட பாரம்பரிய கழகத்தை உருவாக்கி 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி வாங்கிய பெருமை அண்ணாவுக்கு என்று சொன்னால், அண்ணாவின் கொடியையோ அவருடைய உருவத்தை கொடியிலேயோ தொழிற்சங்கத்தை ஸ்பானரை கொடுத்து அண்ணா தொழிற்சங்கம் என்ற பெயரையே பேசூட்டிய புரட்சி தலைவருக்கு பெருமை சேர்கின்ற வகையிலும் அதை ஒரு வழியாக நிலைநாட்டி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே 25-50 பண்ணி 50 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த தாழ்த்தப்பட்ட குடும்பம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆண்டில் 150 குடும்பத்துக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் போய் சேருதுன்ற பெருமையுடன் தெரிஞ்சு கொண்டு, இன்று 50ஆம் ஆண்டு இந்த நாளில் உங்களை எல்லாரையும் வரவழைத்து இந்த நன்னாளிலே உங்களுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்து மழக வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சியில முதலில் புரட்சி தலைவர் அம்மா அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கப்படும். அதோடு இன்று அண்ணா தொழிற்சங்கத்தின் மூலியமாகவும் கழகத்தின் மூலியமாகவும் உறுப்பினர் அட்டைகள் வழங்கக்கூடிய நேரம் இருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு பெயரும் படித்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படும். இது சாதாரண அட்டை இல்லை. இந்த உறுப்பினர் அட்டை வழங்குவது எதற்காக என்று சொன்னால், இந்த அட்டையை வைத்துக் கொண்டிருப்பார்கள் யார் ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்திலே மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வகையில் இல்லாத காலகட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு நல உதவி வழங்குவதற்காக தான் இந்த உறுப்பினர் அட்டையை நாங்கள் வழங்குகின்றோம். இந்த உறுப்பினர் அட்டையில ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொருத்தரையும் இங்க பெயர் அழைத்து உங்களுக்காக வழங்கப்படும். இந்த பெயர்கள் உள்ளவர்கள் அந்த கார்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அண்ணா தொழிற்சங்கத்தின் உறுப்பினர் அட்டையை வழங்குகின்றோம். இந்த உறுப்பினர் அட்டை சாதாரணமாக ஏதோ ஒரு கார்டை இஷ்யூ பண்ணிடுறது இல்லை. இந்த கார்டை வழங்கியோர் அந்த கார்டை உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவமனைக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த கார்டு மூலியமா செய்வோம். அது மாத்திரமல்ல, பல்வேறு நல உதவிகள் அந்த குடும்பத்தை போய் சேரும். வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தங்க வயலில் வளராங்கன்னு சொன்னா அண்ணா தொழிற்சங்கத்துக்காரு நலிந்த தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திற்கு வருடத்திற்கு 1 லட்சத்தை பெற்று தரக்கூடிய இந்த உரிமை பத்திரம். இந்த உரிமை பத்திரத்தை முதல்ல வந்துட்டு நம்ம கில்பர்ட் பகுதியை சேர்ந்த ஜெயராம் அவர்களுக்கு வழங்குகின்றோம். அதே போன்று பழக்கடை கதிரவன் ஆண்டேஷன் பகுதியில் பல்வேறு கழக பணியாற்றி கொண்டு கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செவ்வனை செயலாற்றி கொண்டிருக்கார். அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர் அட்டையை
அதிகமான பட்சம் அவங்க தான் உறுப்பினர் அட்டையை உருவாக்கி இருக்கிறாங்க. அவர்கள் மூலியமாக ஆண்டர்சன்பேட்டை பகுதியிலும் கொடுப்போம். இப்போ வந்து கழகம் 50ஆம் ஆண்டு காலெடுத்து இருக்கின்ற இந்த நாளில் தொழிற்சங்கத்தின் உறுப்பினர் அட்டையை கதிரவன் அவர்களுக்கு வழங்குகின்றோம். ஜெய்பால் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்குகின்றோம். எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க.